ரெண்டு லைன் கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் பியின் மதிப்பை காணுங்கன்னு சொல்கிறான். அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்குது ரெண்டு லைனுமே. இந்த கோடும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம முதல்ல என்ன செய்யணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதாவது 12y = -p + 3x + 12. இது ஒன்று. இங்கிட்ட என்ன இருக்குது, 12x - 7y = 16. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நம்ம ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கணும், அப்புறம் ஒய் இருக்கணும், அப்புறமா கான்ஸ்டன்ட் இருக்கும். அது மாதிரி மாற்றிக்கலாமா? இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாமா? அப்போ கொண்டு வந்துட்டா ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் இது வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். எக்ஸு ப்ளஸ் 12y என்ன இருக்கும், இந்த 12 இங்கிட்ட வந்துச்சுன்னா -12 = 0 மாறி போயிருமா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கிட்ட இருக்கிறதுலையும் அதே மாதிரி 12x - 7y - 16 = 0 ஆயிரும். இப்போ இதுலேருந்து நம்ம m கண்டுபிடிக்க போகிறோம். m1 கண்டுபிடிக்கிறோம், இதுலேருந்து m2 கண்டுபிடிக்கிறோம். அப்போ m1 கண்டுபிடிக்க என்ன செய்கிறோம், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, அதாவது எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது. எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, p + 3 டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இங்கே என்ன இருக்குது, 12 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இங்கிட்ட m கண்டுபிடிக்கலாமா? மைனஸ் ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, 12 இருக்குது, 12 போட்டாச்சு. அடுத்தது ஒய் பக்கத்தில் என்ன இருக்குது, -7. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுமே என்ன செய்ய போகிறோம், இப்போ என்ன சொல்லிட்டா, செங்குத்துன்னு சொல்லிட்டானா, ஒன்றுக்கொன்று செங்குத்து, அதாவது இங்கிலீஷில் பர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்க. அப்போனா என்னென்ன அர்த்தம்னா, m1 × m2, அதாவது ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரணுமா, -1 வருமா? அப்போ நம்மளுக்கு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? p + 3 டிவைட் பை 12 × m2ஓட வேல்யூ என்னது, இந்த மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும், +12 டிவைட் பை 7 = -1. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே 12 இருக்குது, இதையும் அடிச்சிடலாமா? இப்போ மீதி என்ன இருக்கும், மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா -p - 3 டிவைட் பை 7 = -1. இந்த 7 இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிட்டா என்ன வரும், -p - 3 = இந்த 7 போச்சுன்னா -7. நம்மளுக்கு என்ன வேணும், பியோட வேல்யூ தானே தேவை. அப்போ இந்த -3 அங்கிட்டு கொண்டு போயிட்டா -p - 7 + 3 ஆயிருமா? இந்த -3 அங்கிட்டு போச்சுன்னா, அப்போ -7ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும், -4 வரும். இங்கிட்டு -p இருக்குது, இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டால் வேல்யூ என்ன வரும், 4. அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.